ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிஷல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது பர்த் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு கரெக்ஷன் பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பெயர் மாற்ற முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக பெயர் மாற்ற முடியும். உங்களோட பெயரை ஃபுல்லாகவும் மாற்றலாம். இல்லை இனிஷியல் ஆட் பண்ணுறது, இல்லை கரெக்ஷன் பண்ணுறது, அதுவுமே பண்ணலாம். சரியா? ஆனால் 2த்துக்குமே வேறு வேறு மாதிரியான மெத்தட்ஸ் தான் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ சின்னதா ஒரு நேம் கரெக்ஷன் அப்டின்னா, அதாவது இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டியிருக்கேன்ல, இந்த மாரி ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு லெட்டரு சேஞ்ச் ஆகுது, 2 லெட்டர் சேஞ்ச் ஆகுதுன்னா, கெசட் எல்லாம் எதுவும் தேவைப்படாது. ஓகேவா? கெசட்ல சேஞ்ச் பண்ணணும் அப்டின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிறப்பு சான்றிதழ் பதிவாளரிடம் விண்ணப்பம் கொடுக்க வேண்டும். ஓகேவா? அது ஒண்ணு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓல்டு பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பா இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, இதுல குடுத்துருப்பாங்க. யார் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு. ரிஜிஸ்ட்ரு குடுத்துருப்பாரு. இல்ல முனிசிபாலிட்டில நீங்க வாங்கியிருப்பீங்க. இல்ல பேரூராட்சியில இருந்திருந்தீங்கன்னா, நீங்க பேரூராட்சி குடுத்துருப்பாங்க. யார் குடுத்துருக்காங்க ஓல்டு சர்டிஃபிகேட்ட அப்டின்றத ஃபர்ஸ்ட்டு பாருங்க. உங்களோட சர்டிஃபிகேட்லயே இருக்கும். இந்த மாரி ஆன்லைன் சர்டிஃபிகேட்டா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் சர்டிஃபிகேட்டா ஏதாவது கையில எழுதி குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த சர்டிஃபிகேட்டா இருந்தாலும் சரி. யார் குடுத்துருக்காங்களோ அந்த ஆஃபீஸுக்கு போங்க. அந்த ஆஃபீஸ்ல இந்த மாரி தான் ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க. சரியா? பிறப்பு அல்லது இறப்பு பதிவில் திருத்தம் கோரும் விண்ணப்பம் அப்டின்ட்டு. இதுல உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் அப் பண்ணணும். அதே மாரி உங்களோட பர்த் டேட்டு அதெல்லாம் போட்டுட்டு, உங்க ஆல்ரெடி பேர் எப்டி இருக்கு? உங்களுக்கு எப்டி வேணும்? தமிழ்ல அண்ட் இங்கிலீஷ்ல போட்டுக்கோங்க. இதுல ஏதாச்சும் எதுக்காக நீங்க மாத்த போறீங்க அப்டின்றத ரீசனுமே நீங்க குடுத்துக்கலாம். சரியா? இந்த மாரியான ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கும். அங்க நீங்களே கூட எப்படி ஃபில் அப் பண்றதுன்றத கேட்டு ஃபில் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தா நீங்க தாராளமா அட்டாச் பண்ணலாம். நெறைய ப்ரூஃப் குடுத்துருக்காங்க. நீங்க எதுனாலும் நீங்க தேவைப்படுறவங்க அட்டாச்மெண்ட் பண்ணி, நீங்க அந்த ஆஃபீசர்கிட்டயே நீங்க குடுக்குற மாரி இருக்கும். எந்தெந்த ஆஃபீஸுக்கு போறீங்களோ, அங்கேயே ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணி, ஃபில் அப் பண்ணி சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இது ஜஸ்ட் ஸ்பெல்லிங் கரெக்ஷனு அதுக்கெல்லாம். ஓகேவா? இப்போ முழு பேரே மாத்தணுங்க அப்டின்னா, இந்த முழு பெயரை மாற்றுவதற்கான என்ன ப்ரொசீஜர் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கெசட் தேவைப்படும். சரியா? அதாவது அரசிதழ் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. அவங்க பேர் பதிவாயிருக்கிறதுல சேஞ்ச் பண்றது. ஓகேவா? அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க கிடைக்கும் அப்டின்னா, ஸ்டேஷனரி பிரிண்டிங் டிஎன் கவர்ன்மென்ட் டாட் இன் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த கெசட் சேஞ்சஸ் எல்லாமே பண்றாங்க. நீங்க இந்த வெப்சைட்லயே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட்டே இருக்கும் ஃப்ரண்ட்ல. அத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஃபார்ம் தான். தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இந்த சென்னையில ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. ஓகேவா? அங்க போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். சரியா? இப்ப ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுல யார் கேண்டிடேட்டோ அவங்களோட சிக்னேச்சர் கம்பல்சரி போடணும். இதே இன்கேஸ் நீங்க மைனரா இருந்தீங்க அப்டின்னா, உங்களோட பேரண்ட்ஸ் இல்ல கார்டியன் சிக்னேச்சர் கம்பல்சரி தேவைப்படும். ஓகே. அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயே வாங்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நேர்ல போயிட்டு சப்மிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஃபீஸ் சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 750 வாங்குறாங்க. சரியா? அத எங்க பே பண்ணணும் அப்படின்னா, கருவூலம் டிஎன் கவர்ன்மென்ட் டாட் இன் அந்த வெப்சைட்லயே போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன்ல போயிட்டு, நீங்க தாராளமா ரூ. 750 பே பண்ணிட்டு, அதனோட ரெசிப்ட் இருக்கு இல்லையா? அத நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டேஷனரி டிஎன் கவர்ன்மென்ட் டாட் இன் அதுல டவுன்லோட் பண்ணி, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி, சப்மிட் பண்றப்ப இந்த ரசீதையும் நீங்க அட்டாச்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருக்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ் என்னன்னா, நீங்க 60 வயசுக்கு மேல இருந்தீங்க அப்டின்னா, லைஃப் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட அஃபிடவிட் உங்ககிட்ட கம்பல்சரி தேவைப்படும். அதாவது வக்கீல் கிட்டலாம் நீங்க வாங்கிக்கலாம். வழக்கறிஞர்கள் கிட்ட. அஃபிடவிட் வாங்கி சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பழைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா? அதையுமே கம்பல்சரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு இது 3ம் குடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களது எஜுகேஷன் இல்ல பாஸ்போர்ட் இதுல எதுனாலும் நீங்க தாராளமா வைக்கலாம் ப்ரூஃபா. அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஃபுல்லா நேம் சேஞ்ச் பண்ண போறீங்களா இருந்தாலும் சரி, அத மாத்திட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆதார்லயே மாத்திக்கலாம். ஸ்கூல் டிசி, மார்க் ஷீட்ல மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டு, பேங்க் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸு எல்லாத்துலயுமே புது பேர நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதற்கு பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைப்படும். சரியா? ரொம்பவே ஒரு முக்கியமானது. இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் நீங்க பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு தாராளமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா?
ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். 2 பேருக்குமே தனித்தனியா வந்து சொல்லியிருக்கேன். அதாவது நேம் கரெக்ஷன் பண்ண போறதா இருந்தாலும் சரி, ஸ்பெல்லிங் கரெக்ஷன் பண்ண போறதா இருந்தாலும் சரி, டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவ லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நம்புறேன். அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.